IVM. It's story time. ஒரு காட்டுல அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்த முயல்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி தீந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. முல்லைவனம் காட்டுப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட முயல்கள் இருந்துச்சு. அந்த காட்டுல புலி, சிங்கம் மாதிரி கொடிய மிருகங்கள் இல்லைனாலும் 2 நரிகள் இருந்துச்சு. இந்த 2 நரிகளால ஒவ்வொரு மாசமும் 20-30 முயல்களுக்கு மேல இறந்துகிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு நரி பேரு சுறா, அது கொஞ்சம் வலிமையான நரி. இன்னொரு நரி பேரு மகா. இருக்கிற எல்லா முயல்களையும் பங்கு போட்டுக்கிறதுல இந்த 2 நரிகளுக்கு நடுவுல எப்பவுமே சண்டை இருந்துகிட்டு இருக்கும். தன்னோட வலிமையை பயன்படுத்தி சுறா மகா கிட்ட சொல்லிச்சு, இந்த காட்டுல இருக்கிற எல்லா முயல்களுமே எனக்கு தான் சொந்தம். நீயும் ஒரு நரியா போயிட்டேங்கிறதுனால உனக்கு பசி இல்லாம இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் என்னால முயல்களை உனக்கு தர முடியும். உனக்கு எப்ப பசிச்சாலும் என்னோட அனுமதி இல்லாம நீயா போய் வேட்டையாடக்கூடாது. நான் வேட்டையாடி சாப்பிட்டது போக மிச்சம் மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா அதைத்தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே மகாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நானும் ஒரு நரி, நீயும் ஒரு நரி, இந்த காட்டுல மொத்தம் 100 முயல்கள் இருந்தா ஆளுக்கு 50 எடுத்துக்கிறது தான் சரியான பங்கீடா இருக்கும். எல்லா முயல்களுமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீ சொல்றது ரொம்ப தப்பு. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சுறா அதுகிட்ட, இதுக்கு நீ ஒத்துக்கலைன்னா இந்த காட்டை விட்டு நீ வேற எங்கேயாவது போ. இந்த காட்டுல இருக்கிற ஒரு முயலை கூட நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதோட சண்டை போட்டுச்சு. 2 நரிக்கும் சண்டைன்னு தெரிஞ்சு அந்த காட்டுல இருந்த முயல்கள் எல்லாம் ஒளிஞ்சுகிட்டு இருந்து அதை வேடிக்கை பார்த்துச்சு. ரொம்ப நேரம் நடந்த அந்த சண்டையில எதிர்பார்த்த மாதிரியே சுறா தான் ஜெயிச்சிச்சு. சுறா ஜெயிச்சாலும் அந்த சண்டையினால அதுக்கு ரொம்ப காயம் ஏற்பட்டிருந்துச்சு. சண்டையில தோத்து போன மகா அந்த காட்டை விட்டு பக்கத்துல இருந்த ஒரு குன்றுக்கு தப்பிச்சு ஓடிருச்சு. ஆனா அது அந்த குன்றுக்கு தான் தப்பிச்சு ஓடிருக்குங்கிறது முயல்களுக்கு தெரியாது. மகா காட்டை விட்டு எங்கேயோ ஓடி போயிருச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் முயல்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. 2 எதிரியில ஒரு எதிரி ஒழிஞ்ச சந்தோஷத்துல முயல்கள் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப காயம் அடைஞ்சதுனால சுறாவாலையும் இப்ப வேட்டையாட முடியல. ஆனா இப்ப மகாவும் காட்டுல இல்லைங்கிறதுனால தன்னோட காயமெல்லாம் ஆறின உடனே ஒரு 10 முயலையாவது பிடிச்சு தின்னணும் அப்படின்னு சுறா நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த முயல்களுக்கு குருப்புன்னு ஒரு காக்கா நண்பனா இருந்துச்சு. எல்லா முயல்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அதுக்கு என்ன காரணம்னு குருப்பு கேட்டுச்சு. எங்களோட ஒரு எதிரி ஒழிஞ்சத எப்படி கொண்டாடலான்னு நாங்க எல்லாரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு முயல்கள் சொல்லிச்சு. உடனே குருப்பு சொல்லிச்சு, அப்படின்னா நீங்க எல்லாரும் எங்கேயாவது பிக்னிக் போயிட்டு வாங்க. இங்க பக்கத்துல ஒரு நல்ல குன்று இருக்கு, அதுக்கு கூட எல்லாரும் ஜாலியா ஒரு நாள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. மகா அங்கதான் போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்குங்கிறது பாவம் குருப்புக்கும் தெரியாது. எல்லா முயல்களும் குருப்பு சொன்ன மாதிரியே பக்கத்துல இருக்கிற குன்றுக்கு பிக்னிக் போறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டுச்சு. தப்பிச்சு அந்த குன்றுக்கு ஓடின மகாவுக்கு 4-5 நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. சுறாவோட போட்ட சண்டையினால குன்றை விட்டு கீழே இறங்கறதுக்கும் பயந்துகிட்டு அது பசியோட குன்று மேலேயே இருந்துச்சு. குன்று மேலே இருந்த ஒரு எலி மகாவை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு, என்ன மகா, நீ இப்ப குன்று மேலேயே வந்து நிரந்தரமா தங்கிட்ட, காட்டுக்கு போறதா உனக்கு ஒரு எண்ணமே இல்லையா? உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? காட்டுல இருக்கிற முயல்கள் எல்லாம் இந்த குன்றுக்கு ஒரு நாள் சுற்றுலா வரப்போகுதாம். நாளைக்கு ஒரு நாள் முழுக்க எல்லா முயல்களும்
இந்த குன்று மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாளைக்கு பிக்னிக் வரப்போற முயல்கள்ல 20-30 முயல்களையாவது இந்த குன்றுலயே அடிச்சு போட்டுடணும். அடுத்த 1 மாசத்துக்கு இந்த முயல்களை வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். காயமெல்லாம் ஆறி உடல்நிலையும் கொஞ்சம் தேறின உடனே இந்த குன்று மேல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காளை மாட்டையும் எப்படியாவது அடிச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிச்சு. அது அந்த எலிகிட்ட, இங்க வா, நானும் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிட்ட கூப்பிட்டுச்சு. நரி சொல்ற ரகசியத்தை கேட்கறதுக்காக அந்த எலி கிட்ட வந்தப்போ, நாளைக்கு நான் ஒரு 20-30 முயல்களையாவது அடிச்சு போட்டுடணும். அதுக்கு என்னோட உடம்புல கொஞ்சம் தெம்பு வேணும். அதனால நான் இப்ப ஒன்ன திங்க போறேன். அதுதான் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியவே அடிச்சு சாப்பிட்டுருச்சு. எந்த இடத்துல அந்த முயல்களை வச்சு வேட்டையாடலான்னு பார்க்கறதுக்காக மகா அந்த குன்று முழுக்க சுத்திக்கிட்டு இருந்துச்சு. பாவம், நான் இங்க இருக்கிறது தெரியாம அந்த முயல்கள் எல்லாம் என்கிட்ட வந்து மாட்டிக்க போகுது. அதுங்க மேலே ஏறி என்கிட்ட மாட்டிக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கிறது அதுங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு மகா நினைச்சிச்சு. முயல்கள் எல்லாம் மகா இருக்கிறது தெரியாம அந்த குன்று மேல ஏற ஆரம்பிச்சுது. ரொம்ப நாள் கழிச்சு போற பிக்னிக்குங்கிறதுனால எல்லா முயல்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முயல்கள் குன்று மேல ஏறுறத தூரத்துல பறந்துகிட்டே குறுப்பும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா முயல்களும் பாதி உயரம் ஏறினதுக்கு அப்புறம்தான் குன்று மேல மகா இருக்கிறத குறுப்பு கவனிச்சிச்சு. ஐயையோ, இந்த குன்றுல மகா இருக்கிறது தெரியாம இந்த முயல்களை எல்லாத்தையும் இந்த குன்றுக்கே பிக்னிக் வர சொல்லிட்டேனே, இப்ப இந்த முயல்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு குறுப்புக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. இதுக்குள்ள முயல்கள் அந்த குன்று ஏறி வர்றத பார்த்துட்டு மகாவும் குன்றுல ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுது. அங்க இருந்த ஒரு மர உருளைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா யாராலையும் தன்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு மகா நினைச்சுக்கிட்டு அந்த உருளைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அது அந்த மர உருளைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டதையும் குறுப்பு பார்த்துருச்சு. உடனே தன்னோட நண்பர்களை காப்பாத்துறதுக்கு குறுப்புக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அங்க இருந்த ஒரு பெரிய கல்ல குறுப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மர உருளை கிடந்த இடத்துக்கு கொஞ்ச தூரத்திலேயே ஒரு காளை மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறத குறுப்பு பார்த்துட்டு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு போய் நல்ல உயரத்திலேந்து அந்த காளை மாட்டோட தலைமையிலேயே போட்டுச்சு. தலையில கல்லு வந்து விழுந்ததும் காளை மாட்டுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அது குறுப்புகிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, கல்லை இப்படிதான் தூக்கிக்கிட்டு வந்து என் தலையில போடுவியா அப்படின்னு கேட்டு கத்திச்சு. உடனே குறுப்பு அதுகிட்ட ரொம்ப திமிரா, என் காலில் இருந்த கல்லு கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ இப்படி என்கிட்ட சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா நான் வேணும்னே ஒரு கல்லை தூக்கிக்கிட்டு வந்து உன் தலையிலேயே போடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த காளை மாட்டுக்கு ரொம்ப கோபம் வந்து, நீ உயரத்துல பறந்துகிட்டு இருக்கிறதுனால நீ பெரிய ஆளுன்னு நினைக்காத, உனக்கு தைரியம் இருந்தா நீ கீழே இறங்கி வந்து உக்காந்து பாரு, நான் ஒரு முட்டு முட்டினா நீ காலி ஆயிடுவ அப்படின்னு சொல்லிச்சு. உடனே குறுப்பு, அப்படியா, அதையும் பார்க்கலாம், எங்க முட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலேந்து பறந்து வந்து மகா ஒளிஞ்சுகிட்டு இருந்த அந்த மர உருளை மேல உக்காந்துக்குச்சு. குறுப்பை முட்டுறதுக்காக அங்க வந்த காளை மாடு அது மர உருளையில உக்காந்துருக்கிறத பார்த்து, இப்ப என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு குறுப்பை முட்டுறதுக்காக வேகமா ஓடி வந்துச்சு. பாவம், இதெல்லாம் தெரியாம முயல்கள் வர்றதுக்காக காத்துக்கிட்டு மகா அந்த மர உருளைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காளை மாடு கிட்ட வந்ததும் குறுப்பு திடீர்னு மர உருளை மேலேந்து பறந்து போயிருச்சு. வேகமா வந்த காளை மாடு மர உருளைய முட்டினதும் அது பயங்கர வேகத்துல குன்று மேலேந்து கீழே உருள ஆரம்பிச்சுது. மகா அந்த உருளையிலேந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனா அதுக்குள்ள மகாவையும் சேர்த்துக்கிட்டு அந்த உருளை பயங்கர வேகத்துல உருண்டுகிட்டே குன்று மேலேந்து கீழே விழ ஆரம்பிச்சுது. மர உருளைக்குள்ள மாட்டிக்கிட்ட மகா அந்த உருளையோட சேர்ந்து சுத்தி சுத்தி
தலை சுத்தி போய் குன்று மேலேந்து கீழே வந்து விழுந்துச்சு. அந்த மர உருளைக்குள்ள மகா இருக்கிறது தெரியாம அந்த உருளை வேகமா உருண்டுகிட்டு போறத எல்லா முயல்களும் ரசிச்சு பார்த்து கைவேற தட்டிச்சு. அன்னிக்கு தான் தன்னோட காயமெல்லாம் ஆறி சுறா மெதுவா வேட்டைக்கு கிளம்பிருந்துச்சு. எங்க இந்த காட்டுல இன்னைக்கு ஒரு முயலையும் காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு குன்று இருக்கிற இடத்துக்கு அது வந்தப்போ மேலேந்து ஒரு பெரிய மர உருளை உருண்டுகிட்டு வந்து சுறாவோட தலை மேலேயே விழுந்துச்சு. மர உருளை வந்து விழுந்ததுல சுறாவுக்கு ரொம்ப காயம் ஏற்பட்டுடுச்சு. அது ஒரு விபத்து அப்படின்னு நினைச்சு சுறா மெதுவா எழுந்திருக்க முயற்சி பண்ணும்போது அந்த உருளைக்குள்ளேந்து மகா வெளியே வர்றத சுறா கவனிச்சுது. இதெல்லாம் உன் வேலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்க இருந்த ஒரு பெரிய கட்டையை எடுத்து அது மகாவோட தலையில ஓங்கி அடிச்சிச்சு. ஏற்கனவே தலை சுத்தி போய் கடந்த மகா அந்த கட்டையால அடி வாங்கிக்கிட்டு அந்த இடத்திலேயே இறந்து போயிடுச்சு. மர உருளை வந்து விழுந்ததுனால படுகாயம் அடைஞ்ச சுறாவாலையும் 2 நாளைக்கு மேல உயிரோட இருக்க முடியல. பிக்னிக் முடிஞ்சு வந்த முயல்கள் எல்லாம் தங்களோட 2 எதிரிகளும் அடிச்சுக்கிட்டு செத்து கிடக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.